ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம சிக்கன் கிரேவி செய்யலாம். சிக்கன் கிரேவிக்கு ஃபஸ்ட்டு ஆயில் விட்டுட்டு அதில் பட்டை, கிராம்பு, ஏலக்காய் எல்லாம் போட்டு வதக்கிட்டு அப்புறம் நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டு நல்லா வதக்கணும். வதக்கி அது கொஞ்சம் ரோஸ்ட் ஆனதுக்கப்புறம் அந்த ஸ்மெல் போனதுக்கப்புறம் அதில் கொஞ்சம் சோம்பு போட்டு வதக்கிட்டு நம்ம வெங்காயத்தை போட்டுக்கலாம். வெங்காயம் போட்டு நல்லா வதங்கணும். வெங்காயம் நல்லா ரோஸ்ட் ஆகிற வரைக்கும் வதக்கிட்டு அப்புறம் நம்ம தக்காளி போட்டுக்கலாம். தக்காளி போட்டு நல்லா வதக்கணும். தக்காளியும் வெங்காயமும் நல்லா வதங்கினதுக்கப்புறம் தான் நம்ம சிக்கன் போடணும். தக்காளியும் வெங்காயமும் நல்லா வதங்குறதுக்கு நம்ம கொஞ்சம் சால்ட்டு போட்டு அதை கொஞ்சம் மூடி வச்சோன்னா அது கொஞ்சம் நல்லா வெந்துடும். இப்போ ஓரளவுக்கு வெந்து ஜூஸி ஆகிடுச்சு. ஓகே, இப்போ நம்ம சிக்கன் போட்டுக்கலாம். அதில் சிக்கன் போட்டுட்டு அதில் கொஞ்சம் மஞ்சத்தூள் போட்டுக்கலாம். ஏன்னா சிக்கன், மட்டன், ஃபிஷ் எதாக இருந்தாலும் நம்ம மஞ்சத்தூள் போட்டு வதக்கும் போது அந்த ஸ்மெல் இருக்காது அதில். ஸோ நல்லா வதக்கி அதை நம்ம மூடி வச்சு நல்லா கொஞ்சம் வேக வைக்கணும். ஏன்னா அந்த தக்காளி, வெங்காயம், இஞ்சி பூண்டு பேஸ்ட்டில் உள்ளது எல்லாம் அந்த சிக்கனில் இறங்கி நல்ல ஃப்ளேவர் சூப்பராக இருக்கும், டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும். இப்போ நம்ம மிளகாத்தூள் போட்டுக்கலாம். மிளகாத்தூள் போட்டு நல்லா வதக்கிட்டு அப்புறம் தண்ணி விட்டு தேவையான அளவு தண்ணி, தேவையான அளவு சால்ட்டு போட்டு நம்ம மூடி வச்சோன்னா சிக்கன் கிரேவி ரெடி. ஓகே, இப்போ மூடி வச்சுக்கலாம். ரெடி ஆகிடுச்சு. இப்போ ஆனியன் ரைத்தா, சிக்கன் 65, ரைஸு, இப்போ சிக்கன் கிரேவி. வாங்க சாப்பிடலாம்.